வாட்ஸ் யுவர் நேம்? நோ டார்லிங், குமாரின்னு கரெக்டா சொல்லணும். நீ எல்லாம் ஒரு லேடி டாக்டரா? பார்க்கும்போதே தெரியுது. பாடியை மட்டும் கண்ணா பின்னான்னு வளர்த்துக்கிட்டு கேடி மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க. ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது டாக்டர். ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கேட்டேன். வேண்டாம் திவ்யா, நின்னு போன கல்யாணம் நின்னதாவே இருக்கட்டும். நான் ஒரு கொலைகாரன்டா. எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்க? நீ செஞ்சது எதுவுமே உன் சுயநலவில செய்யலன்னு டாக்டர் சொல்லிட்டாருல. அப்படி பார்த்தா கூட நான் ஒரு பைத்தியம் இல்லையா? ஒரு மென்டலை கட்டிக்கிட்டு நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? நான் ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருந்தியே, அந்த ஒரு மனசு போதாது? நீ ஒரு பைத்தியமா இருந்தாலும் சரி, கொலைகாரனா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீதான் எனக்கு புருஷன். ஐ லவ் யூ டா. வார்த்தை மிதந்து வர கண்டே, அதை நான் வாங்கி கவிதை செய்து கொண்டே. സ്നേഹിതേ സ്നേഹിതേ சுற்றி என்னை தூரத்தும் துயரமடி, என்னை நெற்றி பொட்டு கடியில் வைத்துக் கொள்ளடி. நெற்றி பொட்டு உதிர்ந்தால் வெயிலடிக்கும், உன்னை நெஞ்சுக்குள்ளே மறைப்பாள் இளைய கொடி. மருந்துகள் இல்லா தேசத்தில் கூட மைவிழி பார்வைகள் போதும். கவிதைகள் மொழிகளில் கூட காதலன் புன்னகை போதும். உலகங்கள் ஏழும் பனி மூடும் போதும் மார்பின் வெப்பம் போதும். காற்றில் ஓர் வார்த்தை மிதந்து வர கண்டேன். விதைகளை கிழித்து செடி முளைக்கும், அன்பே விதிகளை உடைத்து உன்னை மணப்பேன். சதை கொண்ட மயக்கம் கழிந்த பின்னே உன் சத்தியத்தின் நிழலில் குடியிருப்பேன்.
காதலில் உதறிய தாவணி பறந்து வானவில்லானதென்ன காதலன் சிதறிய பேனாமையில் வானம் தோன்றியதென்ன நூற்றாண்டாய் நீளும் முத்தங்கள் வேண்டும் வா கண்ணே வாங்கிக் கொள்ளே ஹே ஹே சாஹிபா ஹே ஹே சாஹிபா ஹே ஹே சாஹிபா ஹே காற்றில் ஓர் வார்த்தை மிதந்து வர கண்டே அதை நான் வாங்கி கவிதை செய்து கொண்டேன். யாரை கேட்டுமா உள்ள வந்த மாமா வெளியே கண்ணு உன்னையும் கழுத்து நடிச்சு கொண்டுட்டு நான் செய்யலன்னுடுவான். அப்புறம் யார் மாட்டி அழுகுறது ஓ ஏய் ரொம்ப கத்தாத என்ன கமிஷனருக்கு வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோ? ஏன்டா முதலே சொல்ல அல்லாத மனிதனடா. ஆமா சீக்கிரம் வா. முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ்களை வெட்டி போடணும். ஆமா ஆமா தம்பி ரூம் நம்பர் 411 எங்க இருக்கு? ஹலோ ஒன்னதான் பதில் சொல்ல கேக்குறோம்ல. மாப்ள எங்கடா என் தங்கச்சி? கேக்குறல்ல எங்கடா என் தங்கச்சி? ஏய் அவளும் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ன தேடி தானே இங்க வந்தாங்க. எங்க வச்சு வச்சிருக்க சொல்லு. சொல்றா. அன்னைக்கு ராத்திரியே உன்னை பொலி போட்டிருப்பேன். தண்ணியில இருந்த. இன்னைக்கு என் தங்கச்சி எங்க இருக்குன்னு சொல்லன்னு வச்சுக்க. எங்கடா என் தங்கச்சி? அது என்ன உடஞ்ச என்ன அது அனாத சத்தம் கேக்குது? தெரியலையே என்னன்னு பாப்போம். சரி நான் போயிட்டு என்ன கேஸ்னு விசாரிச்சு ஸ்டேஷன் போன் பண்ணிட்டு வந்துறேன், நீ பாத்துக்க. இவன் ஒருத்தன். என்னய்யா? ஏய் நில்லு. உன் பேர் என்ன? ராம்குமார் தானே? ஐடென்டி கார்டை விட்டு போற இந்த அப்படி தேங்க்ஸ். இத்தனை கேஸா? அண்டவே முத்தி போயிருக்காங்க, இங்க வந்து வேலையை போட்டிருக்காங்க. இவன் எங்க ஆலையை காணா? இவனை மேய்க்கிறதுக்கே 6 லிட்டர் பால் குடிக்க வந்துட்டு. நான் இனிமே அந்த ஹாஸ்பிடல் பக்கம் போக மாட்டேன். சாகிறதா இருந்தாலும் நான் இங்கே சாகுறேன். ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன கொல்றாங்க, என்ன சாகடிக்கிறாங்க. நான் என்ன தெரிஞ்ச கோதண்டத்தை கத்தியால குத்துனேன், தெரியாம தானே குத்துனேன். போலீஸ் காவல் வேற போட்டு என்ன கொல்றாங்கன்னு அப்பா கிட்ட சொல்லி கமிஷனர் கிட்ட பேச சொல்லுங்க. அப்பாங்க மாடியில் இருக்காங்க ஐயா. நானே சொல்றேன். ஏடிஎம்ல போய் பணம் எடுத்தது, அப்பாவை கத்தியால குத்த போனது, இதெல்லாம் தெரிஞ்சா பண்ண, தெரியாம தானே பண்ண.